ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. வெல்கம் பேக் டு பொன்னிஷங்கர் லைஃப் ஸ்டைல். அழகாக சமைச்சு அளவாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழலாம். ரீசெண்டாக நான் கோயம்புத்தூருக்கு போயிட்டு வந்திருந்தேன். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், நிறைய வீடியோஸ் செக் பண்ணியிருந்திருப்பீங்க. கோயம்புத்தூர்லேருந்து ஊருக்கு வர்றதுக்காக கோயம்புத்தூரில் ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிகிட்ருக்கும் பொழுது இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவாக வச்சுக்கலாம். கோயம்புத்தூரில் ரயில்வே ஸ்டேஷனில் கீழே இருந்து அந்த எக்ஸ்கவேட்டரில் ஏறுறதுக்காக நின்னப்போ எனக்கு முன்னாடி வந்து ஒரு பாட்டிமா நின்றுட்டு இருந்தாங்க, வயசான அம்மா. அவங்க வந்து அவங்களுக்கு முன்னாடி அவங்களுடைய பையன், அவங்க மருமகள், அவங்க பொண்ணு வந்து மேலே ஏறி போயிட்டாங்க. அவங்க பையன் வந்து அவங்களுக்கு ஒரு 4 ஸ்டெப்புக்கு முன்னாடி அவங்க போயிட்டு இருந்தாங்க. அவங்களும் ஒரு குழந்தைய வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வயதான பெண்மணி இருந்தாங்க இல்லைங்களா, ஒரு பாட்டிமா, அவங்களுக்கு பின்னாடி அவங்க பேத்தி நின்றுட்டு இருந்தாங்க. அந்த பேத்திக்கு பின்னாடி நான் நின்றுட்டுருந்தேன். என்ன ஆச்சு, இவங்க தடுமாறுறாங்க லைட்டாக, நீ வந்துருமா அப்படின்ட்டு அவங்க பையன் முன்னாடி போயிட்டாங்க. இவங்களுக்கு ஏதோ ஒரு தடுமாற்றம், டக்குன்னு காலை வச்சுட்டு என்ன ஆச்சுன்னே தெரியல, அவங்களுக்கு ஏதோ ஒரு தடுமாற்றம், டக்குன்னு கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்த வேகத்துக்கு அப்படியே மேலே அப்படியே கீழே விழுந்துட்டாங்க. அப்படியே உருண்டு 2-3 தடவை அந்த ஸ்டெப்ஸில் மேலே ஏறுறாங்க. அவங்க அப்படியே உடலோடு சேர்த்து 2-3 தடவை மேலே ஏறுறாங்க, கீழே இறங்குறாங்க. அப்படியே சுற்றுறாங்க, 2-3 தடவை சுற்றிட்டே இருக்காங்க. இந்த பேத்தியும் இந்த பின்னாடி நின்றுட்டுருக்க அந்த பொண்ணும் வந்து என்ன பண்ணுறதுன்னு பதட்டத்தில் இருக்கிறாங்க. நானும் வந்து எனக்கு என்ன பண்ணேனே தெரியல. என் கையில் ஒரு பெரிய பேக் இருந்துச்சு. அப்படியே கீழே தூக்கி போட்டுட்டு ஒரு சைடு கையை பிடிச்சிட்டு இன்னொரு சைடில் என்னுடைய கணவர்கிட்ட பேசிட்டு வரேன். டக்குன்னு அப்படியே அந்த கையை பிடிச்சிட்டு, அந்த பாட்டிமா கையை பிடிச்சிட்டேன். கையை பிடிச்சிட்டு அவங்கள இந்த சைடு என் பக்கம் இழுக்கலாங்கிறப்ப தான் தெரியுது எனக்கு கிரிப்பு இல்லை. நானும் போய் அவங்க மேலே விழுந்துடுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் டக்குன்னு நான் வெளியே வந்துட்டேன். இந்த சுச்சுவேஷன் பதட்டமாகவே போச்சு. அதுக்குள்ளே 2-3 தடவை அவங்க பல்ட்டி அடித்து டக்குன்னு அந்த எக்ஸ்கவேட்டர் நின்றுடுச்சு. தேங்க் காட், டக்குன்னு நின்றுருச்சு. அதுக்கப்புறமா எழுந்து அவங்கள நிற்க வச்சு பொறுமையாக நிதானப்படுத்தி பார்த்தா அவங்களோட நெத்தியில் லைட்டாக அடிபட்டுருந்துச்சு. அவங்களோட பையன் கீழே இறங்கினதுக்கு அப்புறமா வந்து என்னம்மா அப்படின்னு சொல்லி ஆறுதல் வார்த்தைகள் பேசுகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கோபமாக வார்த்தைகள்லாம் வெளியிட்டாங்க. நான் அதெல்லாம் சொல்ல விரும்பலை. இங்கே எதுக்காக சொல்ல வர்றேன் அப்படின்னா, வயசான அவங்கள கூட்டிகிட்டு போகிறப்ப பார்த்தா ஆப்போசிட்லேயே லிஃப்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் லிஃப்ட்டில் தான் மேலே வந்தோம். லிஃப்ட் இருக்கிறப்போ பொறுமையாக 5 நிமிஷமோ 10 நிமிஷம் வெயிட் பண்ணி வயசானவங்களை வெளியே கூப்பிட்டு போகிறப்ப தயவு செஞ்சு கூட இருக்கிறவங்க, குழந்தை, பொண்ணோ பையனோ லிஃப்ட்டில் கூப்பிட்டு போங்க. இல்லைன்னா கைத்தாங்கலை என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிவிட்டு அவங்கள கூட போயிட்டு வாங்க. கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எங்கள் வீட்டுக்கு வந்து நடந்த விஷயங்கள், சாப்பிட்டது எல்லாமே நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த விஷயத்தை நான் எதுக்காக இங்கே பதிவு பண்ணுறேன்னா, வயசானவங்களை வெளியே கூப்பிட்டு போகிறப்போ தயவு செஞ்சு அவங்கள எக்ஸ்கவேட்டரில் அனுப்பாதீங்க. அதாவது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு டைமு சில பேருக்கு நல்லா வருவாங்கன்னு நடப்பாங்க. ஆனால் பதட்டத்தில் என்ன வேணால் நடக்கலாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக கூப்பிட்டு போயிட்டு வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.